ஏன்டா பொம்பளை பிள்ளைங்க சாரி சொல்கிறதே பெரிய விஷயம். இதில் சிரிச்சுக்கிட்டே சொன்னது ஒரு பெரிய குத்தமாடா? என்னடா இப்படி பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் சின்ன பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது பாலக்கோடு மெயின் ரோடு குனிமுத்து பக்கத்துலயாம். ரோடு கொஞ்சம் அ மோசமா இருந்திருக்கு போல. கண்ட்ரோல் இல்லாம ஆப்போசிட்ல வரவரோட ஒருத்தரோட வண்டியில இடிச்சிட்டுருக்காங்க. இடிச்சிட்டு ஓகே நம்ம இடிச்சிட்டோமே என்ன பண்ணுறது தெரியல. ஓகே நம்ம எல்லாரும் வழக்கமா என்ன பண்ணுவோம்? ஒரு பயத்தோட ஐயோ சாரிங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம்ல. அதுதான் அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு இவங்களும் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனவங்கள இவர் பின்னாடியே போயிட்டு வழி மறிச்சு போயிட்டு, நிறுத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டு கைய புடிச்சு கையிலயும் கழுத்துலயும் முத்தம் குடுத்துருக்காராம். "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல அவங்க சிரிச்சுட்டே சாரி சொன்னத நான் தப்பா நெனச்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லியிருக்காராம். "இல்ல அ சிரிச்சது தப்பா? சிரிச்சது தப்பா?" இத்தனைக்கும் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கான். கல்யாணம் ஆகி. ஸோ இதுக்கப்புறம் பொம்பள புள்ளைங்க சாரிய கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லிறாதீங்க.